அவர்கள் அறிவார்கள். சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாய்வார்கள். பிறகு எப்படி நாங்கள் உங்களிடம் கருதுரையாடுவது? புலி வடிவம் வந்து நான் நிற்பேன், அதை காண உனக்கு தெம்புள்ளதா? அதற்கேற்ற பலன் தவ வலிமை உன்னிடம் உள்ளதா? நான் வருவேன், அதற்கான தவ வலிமை உன்னிடம் உள்ளதா? இதெல்லாம் உண்மை. இதுக்குள் மனிதர்கள் உள்ளார்கள், சித்தர்கள் வந்து கலந்துரையாடுவது அனைத்தும் உண்மை. எல்லாரிடமும் அல்ல, ஒரு சில ஆத்மாக்களிடம் மட்டுமே. பாக்கியம் செய்திருக்கிறோம். இங்கு ஞான கதவுகளே திறக்கப்படும். அதாவது உங்களோடு உள்ள கதவை திறப்பது நான் ஞானம் அளிக்கிறேன். விமர்சனம் செய்வர்கள் செய்யுங்களா? சாமி, இனியும் இவர்களை மறுபடியும் ஒன்று திரட்டி போதிக்கணுமா? இவ்வளவு போதிச்சாச்சு. இல்லை, என் கருத்து என்னவென்றால், நீ மாதம் தோறும் ஏதாவது ஒன்று செய்கிறாய் அல்லவா? அதில் எந்த ஆன்மா வருகிறதோ அவர்களுக்கு மட்டுமே நீ ஏன் அழைக்க வேண்டும்? விருப்பமுள்ளோர் வரட்டும். ஆகட்டும் சார், அது 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 பிரகாரம் செய்கிறேன். மகிழ்ச்சி அடைந்தவர் மீண்டும் எப்பொழுது எப்பொழுது என்று கேட்பார்கள். ஓ, கேட்பவர்கள் அழைப்பவர்களுக்கு அழைப்பிட வேண்டும் என்று அன்றே சொன்னீர்கள். அழைப்பில்லாதவர் போங்கள். சமீபம் வந்துட்டு சமீபம் சாலோக்கியத்தில் இருந்து சமீபம் வந்து விட்டோமா? இனி சாரூபம் பெறணும், சாயுச்சியம் பெறணும் இல்லையா? இந்த பிறவில் என் தாய் தந்தையரை பற்றி சற்று தாய் தந்தை நல்ல பிறவி எடுப்பார், ஞானத்தை நோக்கி செல்வார். அனைவரும் பிறவி எடுப்பதற்கு ஞானம் அடைய வேண்டும். அடையாத பிறவி எடுத்து நல்ல பிறவிகளை எடுத்து இறைவனுக்கு தொண்டு செய்து அடைவார்கள். அவர்கள் வயிற்றில் பிறப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேன்? என் நாமத்தை உச்சரித்தார்கள். அவர் என்ன பாக்கியம் செய்தார்? புகாரும் செய்தார். கோபக்காரன் கோபத்தை போக்கு என்று. ஒரு தாய்க்கு நீ என்ன செய்ய போகிறார்? கோபத்தை அடக்கிக் கொள். இந்த ஆனந்தத்துடைய இரு, இதுவே நிஜம். கோபம் ஒன்றுமில்லை, மாயை. மாயைதான். கோபம் கண்டால் தவ வலிமை குறையும். தேவை அவனுக்கு தவ வலிமை தெரிகிறது தானே, ஞானம் அடையது. நீண்ட பயணம் சாமி. எல்லாம் தெரிய வேண்டும் உனக்கு. பூர்த்தி அடைந்து விட்டாய் என்கிறேன். என்ன பயணம் 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 முடிந்து விட்டதா? பூர்த்தி அடைந்து விட்ட அனைவருக்கும் இப்போது எடுத்துக்காட்டாக இரு. கொண்டே வா. அதனாலதான் சும்மா இரு என்று மற்றவர்களை தெளிவு செய். குழந்தைகளுக்கு ஒரு நேரம், குடும்பத்திற்கு நேரம், எனக்கு தனி நேரம். மற்றவர்களை துன்புறுத்தாதே. மற்றவர்களை துன்புறுத்தி நீ நாடினது என்னவே? கடமையை செய்யும். அதிலும் அகத்தில் உள்ளது. குறுக்கு செய்யும் தர்மம் என்ன? என் பேரை விழுக்காதே. உன் தர்மத்தை செய், குடும்பத்தை காத்தருளும். எனக்கென தனி நேரம் ஒதுக்கு. ஒரு நிமிடம் போதடா, போதுமடாகத்தேன் என்று அழைத்தார். தர்மம் செய்யுங்கள், நல்லவற்றை மற்றவர்களுக்கு போதியும். மனைவிக்கு நேரம் கொடுக்க வேண்டும். வெள்ள
பிள்ளைகளுக்கு நேரம் அவர்களுக்கும் விருப்பம் உள்ளதல்லவா? அவ்வளவுதான். நீ என்னோடு மூழ்கி அவர்களை நோகடித்து என்ன கிடைக்கப் போகிற அருளும் கிடைக்காது. என்னை அடைய வேண்டும் என்றால் எதற்கு திருமணம் செய்தார்? அது தவறு அல்லவா? உண்மைதான் சார். நானே தம்பதியாக உள்ளேன். உங்களுக்கு என்ன? நான் சந்நியாசமாகவா உள்ளேன்? நீங்களும் என் போல் வாருங்கள். ஈசனே மனைவியுடன் உள்ளார். உங்களுக்கு என்ன? ஈசன் இதற்கு பிள்ளைகள் வைத்து ஒரு புராண கதை உள்ளது. அது ஒரு படிப்பியல். அவர் குடும்பத்தை விடவில்லை. அதே போலதான் நீங்களும் இருக்க வேண்டும். இதிகாச கதைகள் பல அர்த்தம் உண்டு. அதை நீங்கள் அறிவதில்லை. ஞான பண்டிதனே மணந்துள்ளான். புரிந்து கொள்ளுங்கள், குழப்பாதீர். குடும்பத்தில் இருந்தால் ஏன் இறைவனை அடைய இயலாது? அது உண்மை பக்குவமே. பக்குவம் அடைந்த மனதிற்கு ஏதடா சந்நியாசம்? நீ என்ன ஆதிசங்கரனா? இல்லை, மனிதன் தானே, அற்ப பிறப்பு தானே. கடமை செய்து கொண்டு உன் ஆன்மாவை சரி செய். ஆன்ம பசியை பூர்த்தி செய். குழந்தைகள் யாரையும் விட்டு விலக வேண்டாம். நீங்கள் இப்படி உள்ளீர்களோ அப்படியே இருக்க சொல். நீங்களே எடுத்துக்காட்டு. உன் அனுபவங்களை கூறு. இறந்த போன தாய்க்காக மனைவி துக்கம், பிள்ளைகள் துக்கம். யாருக்கு என்ன பயன்? யானை பற்றி அறிவாயா? தாத்கையின் கூறிய உதாரணத்தில் யானை ஒன்று வரும். அது எதற்கு அறிவாயோ? யானை எஜமான் இறந்து விட்டால் அவரை நினைத்து நினைத்து இறந்து விடுமா? பயனில்லாமல் இருந்து விடுகிறது. எஜமானை நினைத்து நினைத்து அதில் சிலந்தி ஒன்று வரும். அதனின் தத்துவம் என்ன? அதன் வலை பின்னிவிட்டு அதுவே ஒன்று விடுகிறது அல்லவா? அதுபோல் தான் இறைவன் அனைத்தையும் உருவாகிவிட்டு அவனுள் அடைக்கிறது. அனைத்தும் தனக்குள் ஐக்கியம். என்ன பயன்? நீ இந்த உடலை துன்புறுத்தி சுற்றியுள்ளவர்களை துன்புறுத்தி ஆத்மா அதோடைய லட்சியத்தை அடையாமல் அது சிக்கிக் கொண்டு நீ கற்ற வித்தைகள் எல்லாம் பின் போய் நீ கற்ற வித்தையை மற்றவருக்கு கற்றுத்தர வேண்டும். அதற்காகவே ஞான் போதித்தோம். பல கருமங்கள் செய்து பல பிறப்பில் அதனின் தாக்கமை அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் சரிவரும். துன்பங்களை மனதார சகித்துக் கொள்ள வேண்டும். பூஜ்யத்தை அதை செய்தேன் என்று கூறாதே. இதை விட வரும் பெரிய பிரச்சனை இந்த அளவில் முடிந்து விட்டது என்று சந்தோஷப்படுங்கள். உன் கடமையை செய்து கொண்டு அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு சகித்துக் கொண்டு வா. மாற்றம் தெரியும். புலம்பி 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 ஒன்றும் இல்லையடா. பூஜை செய்தேன் எந்த பலனும் காணவில்லை. அது எவ்வளவு பெரிய தவறு ஒரு வாயில் உரைக்கும் போது உடலில் அந்த உயிர் உள்ளதடா. அதற்கு நன்றி கூட. என்ன யோகிராம் சிராத்தோல் கல்லடி வாங்கினாயோ? மகளே சாய் போல் வைத்தியக்கார பட்டம் வாங்கினாயோ? கல்லடி பட்டம் இயேசு. அதை விடவா கஷ்டப்படுகிறீர்கள்? இல்லையே சாமி, அறவே இல்லை. உணவு கிடைக்கிறது, உடை உள்ளது, வீடு உள்ளது, அனைத்தும் உள்ளது. எல்லாம் செல்வத்தை சிறிது குறை. இன்று சென்றால் நாளை வரும். அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்கம். இதற்கு அந்த சோதனை. நீ ஞானம் பெற. ஆனால் நீ அதை
ஒன்றை இழந்தால் தான் ஞானம் பெறுவேன். உங்களுக்கு விருப்பமானது புரிந்ததோ ரமணன் தந்தையை இழந்தான். மரணம் என்றால் என்று தெளிந்தான். பட்டினத்தார் செல்வத்தை இழந்தார் எங்கே என்று மகனிடம் கேட்க அவர் கூற தெளிவு பெற்றார். அது மனுஷ யோகானன் தாயை இழந்தார். ஞானத்தை பெற்றார். ஒவ்வொருவருடைய பேராயப்பா சேதாஸ்ரீ தாயின் பார்த்து அருணாச்சலம் சென்றான் திருவண்ணாமலை. அவன் எண்ணியது இமாலயம். ஆனால் தாயின் வார்த்தை அனைவருக்கும் துயரம் உண்டு, அனைவருக்கும் துக்கம் உண்டு. எனக்கு இது நிரந்தரம் அல்ல. உண்மையான வழி ஒன்று உண்டு, அதுவே ஞானமே. அதை உணரவில்லையே. பூஜை கற்றுக்கொண்டே நீ தெளிவுகிற உன் மனதை பக்குவப்படுத்த அவ்வளவுதான். உங்களுக்கு நீ செய்து கொள்ளும் நல்காதி. நீங்கள் கொடுக்கும் உணவில் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் மந்திரம் கூறவில்லை என்றால் நான் அழிந்து விடுவேனா? யோசியுங்கள், அதான் பாவம் அங்கே உள்ளது. ஆமா சாமி. நான் செய்தேன். நீ என்ன விழா எடுப்பது? நமக்கு நன்மை ஏற்படணும் என்று நாம் செய்கிறோம். ஆனால் அது அகத்தியனுக்கு செய்கிறோம் என்று கூச்சலிட்டு கொண்டிருக்கிறோம். ஈயாகி எனக்கு விழா சிவன் செய்தார். எனக்கு திருமணம் அங்கே. அது விழா. அவர் செய்தது எங்கே? நீ செய்வது எங்கே? கேட்க விழா செய்கிறேன். இங்கு தர்ம காரியம் செய்ய போகிறேன். அதுவும் தந்தைய பிள்ளை இருந்தால் மன்னித்துக் கொடுக்கிறேன். மன்னித்து விடுவேன். உன் பெயரை வைத்து நான் தர்மம் செய்கிறேன். இது தன்னடிய நான் முடிந்தது. இதில் தன்னடக்கம். நான் விழா செய்தேன். 1000 பேரை அழைத்து உணவு கொடுத்து அகத்தியருக்கு பிரம்மாண்டமாக செய்தேன். என்ன தேவை? தன்னடக்கம் இல்லையே. உன் கேள்விகளுக்கு வெளி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம் சார், நிறைய பார்த்தாச்சு சார். நானும் கைவிட்டுட்டேன். இனி தேராது அப்படின்னு தான் ஒதுங்கிட்டேன். தேர்வது தேரட்டும். உன் கடமையை நீ செய்து தான் இருக்க. அதை தான் தவயோகி மூச்சு உள்ளவரை செய்தார். உண்மைதான். நம் கடமையை நாம் செய்ய வேண்டும். தேர்வர் ஓடர் போவர். நன்மை நடக்கும் என்று ராத்தியங்கள் பிரபஞ்சம் கொடுக்கும். இது என்னடா சோதனை? என்னிடம் ஞான திறமையாய் செல்வம் வேண்டும், உயிர் வேண்டும் என்று கேட்கிறார். நான் ஏதாவது எழுதி கொடுத்துள்ளேனா? நீ கேட்டதை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வாக்கு கொடுத்துள்ளேனா? முட்டாள்தனமாக உள்ளது. என் கடமை ஞானம் அளிப்பதே. மாணவருக்கு தேவைப்படும் பொழுது உதவ வேண்டும். நன்றி. துன்பத்தில் ஒழுங்கும்போது வழிகாட்ட வேண்டும். நன்றி சார். நன்றி. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இணை அளிக்கிறீர்கள். பணம் தருவது என் செயலோ? இதற்காக நான் சித்தி பெற்றேன். உன் கர்மம் கழியும். அந்த கர்மம் குறைய வேண்டும் என்றால் தர்மம் செய். சிந்தி அகத்தியரை பிரார்த்தனை செய்தும் பணம் வரவில்லை, கஷ்டம் வருகிறது என்றால் என்னிடம் விலை உள்ளது. நான் எதை திருத்த வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? பூஜை அதிகரிக்க வேண்டுமோ? தர்மத்தை அதிகரிக்க வேண்டுமோ? அல்லவா சரி.
உன்னை பார், என்னிடம் குறை காணாது. உண்மைதான் சாமி. இன்றைய பொழுது உனக்காகத்தான் நான் யாரையும் காண வரவில்லை. வள்ளல் அருட்பிரகாச மாலையில் 100 பாடல்கள் பாடினார். தெய்வமே தன் வாசல் வந்து கதவை திறந்து எனக்கு கையில் ஒன்று வழங்கியது என்று, அதுபோல எனக்கு இன்று என் பெருமான் ஒன்றுவராக நம் இல்லத்துக்கு பிரவேசித்து எனக்கு வழங்கிய பாக்கியத்தை நான் என்னென்று உரைப்பேன், யாரிடம் கூறுவேன்? இறைவன் மட்டும்தான் அறிவார். நன்றி. உலகமெல்லாம் உதிக்கின்ற ஒளி நிலைமை இன்பம், உருகின்ற வெளிநிலை என்று உபய நிலையாகி, இலகியனின் சேவடிகள் வருந்திட நடந்தே, இரவில் எளியே இருக்கும் இடம் தேடி அடைந்து, கலகமில்லா திருக்கதவும் காப்பவிழ்க்க புரிந்து, அளித்தனை அங்கு அழைத்தனது கையில் ஒன்று கொடுத்தார். அழகில் அருட்கடலாமும் பெருமையை என்னென்று